ஜீரக சம்பாவில் நீங்கள் பிரியாணி செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டபரா செட்டில் 250 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 3 பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்சதும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய கரண்டி அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுவோங்க. இப்போ 2 பச்சை மிளகா 4 தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக எடுத்துருக்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், புளிப்புலா தயிர், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி சிக்கன் 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட நல்லா ஊறணும் சிக்கனு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஜாதி பத்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சிதுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றி கொதி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சீரக சம்பா அரிசி இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. மேலே ஒரு சின்ன வெயிட்டில் வச்சுடுங்க. சின்ன வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய சுட சுட சீரக சம்பா தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது பிரியாணியே எனக்கு செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதோடைய லாங் வீடியோ சேனலில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாடா பை பை, நாளைக்கு பார்க்கலாம்.